வணக்கம் மாணவர்களே. இன்று பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 6 கவிதை பேழை. தலைப்பு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஆசிரியர் குமர குருபரர். பிள்ளை தமிழ் அப்படின்னா என்ன? அதாவது முதலாக பெரியாழ்வார் கண்ணனை பற்றி பாடும் பொழுது தன்னை யசோதையாகவும் கண்ணனை குழந்தையாகவும் 10 பருவங்களாக வைத்து பாடப்பட்டதுதான் இந்த பிள்ளைத்தமிழ் பாடல். பெண்பார் பிள்ளைத்தமிழில் மிகவும் சிறப்பானது எது அப்படின்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழில் மிகவும் சிறப்பானது எது அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நூல்வழி பார்க்கலாமா? குமர குருபரர் இயற்றிய முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. நம்மளுடைய முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்துடைய 8ஆம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லப்படுறது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தான் இந்த பிள்ளைத்தமிழ். இதில் யாரை பாட்டுடைய தலைவனாக வைத்து பாடுவாங்க அப்படின்னா, ஒன்று இறைவனாக இருக்கலாம், அல்லது தலைவனாக இருக்கலாம், அல்லது அரசனாக இருக்கலாம். இறைவனையோ தலைவரையோ இல்லை அரசனையோ அல்லது மக்களுள் சிறந்தவர்களையோ பாட்டுடை தலைவராக கொண்டு ஒன்று தான் பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். அவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தையாக வைத்து பாடல் பாடுவாங்க. பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து கூறுவது தான் இந்த பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழில் குழந்தையாக பாவித்து பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த குழந்தையாக பாடும் பொழுது 10 பருவங்களை வைத்து பாடுவாங்க. 10 பருவங்களாக வைத்து பாடும் பொழுது பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்கள் இதில் இடம்பெறும். ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல்கள் வீதம் எத்தனை பாடல்கள் இருக்கும்? 100 பாடல்கள் இதில் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆண்பார் பிள்ளைத்தமிழ்னு சொல்லுவாங்க, பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு 2 வகையாக இதை வகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளுடைய பாடல் ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். இவருடைய காலம் என்ன அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு 5 வயது வரையும் இவருக்கு பேசும் திறனே இல்லை. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளால் இவருக்கு பேசும் திறன் கிடைக்குது. திறன் பெற்ற பிறகு இவர் பாடிய பாடல் தான் முதல் பாடல் தான் கந்தர் கலிவெண்பா என்று சொல்லக்கூடிய முருகனை வாழ்த்தி பாடிய பாடல். இதை என்ன சொல்லுவோம்னா குட்டி கந்த புராணம் அப்படின்னு இவரை இந்த பாடலை சிறப்பித்து சொல்லுவாங்க. இவர் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ் மட்டும் கிடையாது, வடமொழியிலையும் இந்துஸ்தானி போன்ற பிற மொழிகளில் இவர் சிறந்த புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கந்தர் கலிவெண்பா இதுதான் இவர் முதல்ல எழுதிய பாடல். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்போ பிள்ளைத்தமிழுக்குரிய 10 பருவங்கள் சொன்னோம் இல்லையா? ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு 10 பருவங்கள் இருக்குது, பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு 10 பருவங்கள் இருக்குது. இப்போ இந்த 10 பருவங்களில் முதல்ல இருக்கக்கூடிய 7 பருவங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றது. அது என்னென்ன அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த முதல் 7மே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய பருவங்கள். கடைசி 3 பருவங்கள் மட்டும் மாறுபடும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சிற்றில், சிறுவரை, சிறுதேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்பார் பிள்ளைத்தமிழை பெண்களுக்கு பார்த்தோம்னா நீராடல், அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவங்கள். காப்பு அப்படின்னா குழந்தைய இறைவனை எப்படி இறைவன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த காப்பு என்ற பருவம் இருக்கும். அடுத்து செங்கீரை அப்படின்றது இந்த கீரை எப்படி காட்டில் இங்கும் அங்கும் அசையுமோ அந்த மாதிரி 5-6 மாதங்களில் குழந்தைங்க கை கால்களை அசைத்து ஆடுது இல்லையா, அதுதான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க.
தாள் அப்படின்னா குழந்தைய வந்து தொட்டிலில் இட்டு தாலாட்ட பாடுறது தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பானி அப்படின்னா குழந்தை வந்து என்ன பண்ணும், கையை தட்டும் இல்லையா, கை தட்டி குழந்தைங்க சொல்லும் இல்லையா, அதுதான் சப்பானி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தம் என்பது குழந்தை வந்து முத்தம் கொடுக்க வேண்டுவதா இந்த முத்த பருவம். அம்புலி அப்படின்றது, அம்புலினா நிலவை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நிலவை காமித்து குழந்தைய வந்து சீராட்டுவாங்க இல்லையா, அதுதான் என்னது அம்புலி பருவம் அப்படின்னு சொல்கிறது. சிற்றில் அப்படின்னா இந்த மண் வீடு கட்டுவாங்க இல்லையா, அந்த மண் வீடு கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த மண் வீடை கலைத்து விளையாடுவதான் சிற்றில் பருவம் அப்படின்றது. சிறு பறை அப்படின்னா இந்த பறை அடிப்பாங்க இல்லையா, சிறிய ஒரு கருவி, அதை வைத்து ஒலி எழுப்பி ஆடுறதா இந்த சிறுபறை என்ற பருவம். சிறு தேர் அப்படின்னா இந்த தேரை வந்து இழுத்துட்டே விளையாடுவாங்க இல்லையா. இப்போ வந்து குழந்தைகள்லாம் இந்த டயர் வச்சுருக்காங்க இல்லையா, சைக்கிளோட டயர் இருக்குல்ல, அதை வைத்து விளையாடுறாங்களா, அதுதான் அப்போ வந்து சிறுதேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய அளவு தேரை வைத்து எடுத்து விளையாடுவாங்க. இது பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா நீராடல் பருவம். அதே மாதிரி அம்மானை என்பது ஒரு விளையாட்டு. ஊசல் என்பது ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லையா, அதுதான் பெண்களுக்குரிய பருவம். இந்த மாதிரி ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு 10 பருவங்களும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு 10 பருவங்களை வைத்து இந்த பிள்ளைத்தமிழை பாடுவாங்க. அடுத்து செங்கிரை பருவம் அப்படின்னா பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் 2வது பருவம் தான் இந்த செங்கிரை பருவம். இது வந்து குழந்தையுடைய 5வது மாதத்தில் இது நடக்கும். கீர் என்பதற்கு சொல் என பொருள் கொண்டு இது குழந்தைகள் மழலையை விட இனிமையான பொருள் தெரியாத ஓசை எழுப்பும் பருவம். ஆடுக செங்கிரை என பாடுவதால் குழந்தை ஒரு காலை உயர்த்தி ஒரு காலை மடக்கி இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி முகத்தை மேலே உயர்த்தி ஆடுவதாகிய பருவம். குழந்தை என்ன பண்ணோம், கை காலை உயர்த்தி என்ன பண்ணோம், நிலத்தில் ஊன்றி முட்டி போடுவோம் இல்லையா, போட்டு முகத்தை மேலே தூக்கி ஆடும் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆடும் பொழுது சுற்றத்தார் சிறந்த சொற்களை மழலை கூற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வர். குழந்தை தலையெடுத்து முகம் அசைத்தாடும் நிலையே பெரும்பாலான பிள்ளைத்தமிழ் நூல்களில் காணப்படுகிறது. இதுதான் வந்து நம்முடைய பாடல் ஆடுக செங்கீரை. அதாவது முருகப்பெருமானை வந்து குழந்தையாக பாவித்து குமரகுருபரர் பாடியிருப்பார். இது செங்கீரை பருவத்தில் நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பாடல் பார்க்கலாமா? செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடு மொழி திகழரை வடமாட பைம்பொன் சும்பிய தொந்தியோடும் சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குழையும் காதும் அசைந்தாட கட்டிய சுழியும் உச்சியும் உச்சிக்கதிர் முத்தொடும் ஆட வம்பவள திருமேனியுடன் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்றார். அதாவது செம்பொன் அடி சிறு கிண்கிணியோடு அப்படின்னா, செம்பொன் அடி அப்படின்னா திருவடிகள், சரியா? அந்த அழகான திருவடிகளில் செம்பொன்னால் ஆகிய பொன்னால் ஆகிய சிறிய கிண்கிணி, அதாவது கால்களை தண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து அந்த தண்டைக்குள்ளார முத்துக்கள்லாம் இருக்கும், முத்துக்கள் வந்து உள்ளே இருக்கும். அந்த மாதிரி கிண்கிணியோடும் சிலம்பு கலந்தாட சிலம்புகளும் கூடி ஆடவும். அந்த தண்டையோட கொலுசெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி அந்த கிண்கிணியோடும் சிலம்புகளும் ஆடவும். அதுதான் செம்பொன் அடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருவரை அரைஞான் அப்படின்னா இடையில் அரைஞான் கயிறுடன், குழந்தைகளோட இடுப்பில் அரைஞான் கயிறு கட்டியிருப்பாங்களே, அண்ணா கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த அரைஞான் கயிறோடு என்ன பண்ணுறாங்க, அரைமணியோடும். மொழி அப்படின்னா அந்த உடைமணி, அது கூட அரைஞான் கயிறில் வெள்ளியில் என்ன பண்ணுவாங்க, முத்துக்களாக ஆகிய ஒரு அணிகள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இடையில் அரைஞான் கையுடன் அரைமணியோடு, அதாவது உடைமணியோடும் ஒளித்திகள் அரைவடமாட, மொழி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒளித்திகள் அரைவடமாட, அதாவது அந்த ஒளி பொருந்திய அரைவடங்கள் ஆடவும்.
பைம்பொன் அசும்பிய தொந்தியோடும். பைம்பொன் அசும்பிய தொந்தியோடும் அப்படின்னா, பைம்பொன்னா பசும்பொன், சுத்தமான பொன் போல ஒளி வீசும் தொந்தியோடும். தொந்தி அப்படின்னா தொப்பை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொந்தியோடும் சிறு பண்டி சரிந்தாட. பண்டி அப்படின்னா வயிறு, பண்டினா என்ன, வயிறு. அப்போ அந்த தொந்தியோடும் அந்த வயிறும் சரிந்தாட, சரிந்து ஆடவும். பட்ட நுதற் பொலி பொட்டோடு. பட்டம் அணிந்த நெற்றியில் விடப்பட்ட பொட்டோடு வட்ட சுத்தி பதிந்தாட. வட்ட சுத்தி அப்படின்னு நெற்றி சுட்டி அணிவோம் இல்லையா, அந்த வகுடுக்கு நேராக நெற்றி சுட்டி அணிவோம் இல்லையா, அந்த மாதிரி வட்ட வடிவமான சுட்டி பதிந்து ஆடவும். கம்பி விதம் பொதி குண்டலமும் குழையும் காதும் அசைந்தாட. கம்பி விதம்னா அந்த கம்பிகள் பொருந்திய குண்டலம், கம்பிகள் மூலமாக கட்டப்பட்ட இந்த குண்டலமும் காதில் அணியக்கூடிய இந்த குழையும் காதுகளுடன் சேர்ந்து அசைந்து ஆட. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, கம்பி விதம் பொதி குண்டலமும் குழையும் காதும் அசைந்தாட அப்படின்ட்டு. கட்டிய சூழியும், கட்டிய சூழியும் முச்சியும். முச்சி அப்படின்னா தலைவாரி கொண்டை போட்டிருப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி அந்த உச்சியும். கதிர் முத்தோடும் ஆட அப்படின்னா அந்த கொண்டைகளை சுற்றி என்ன பண்ணுவாங்க, முத்துக்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒளி முத்துக்களும் வந்து சேர்ந்து ஆடவும். அம்பவழ திருமேனியும் மாடிட. அழகிய பவளம் போன்ற உன்னுடைய திருமேனி ஆடிடவும். அம்பவள திருமேனியும் ஆடிட, உடைய பவளம் போன்ற திருமேனியும் ஆடிடவும். ஆடுக செங்கீரை, செங்கீரை ஆடி அருளுக. ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. அதாவது ஆதி அப்படின்னா முதல், முதன்மையான வைத்தியநாதபுரி குகனே. இந்த இடத்துல குகன் சொல்கிறது யாருன்னா முருகப்பெருமான். குகனே நீ ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்கிறார். இப்போ பொருள் புரியுதா? என்னன்னா முருகப்பெருமான 5 மாத குழந்தையாக பாவித்து செங்கீரை பருவத்திற்குரிய பாடல் தான் இந்த பாடல். குழந்தை என்ன பண்ணுறாரு, முருகப்பெருமான குழந்தையாக பாவித்து பாடுறாரு இல்லையா, அதில் ஒரு பருவம் தான் வந்து செங்கீரை பருவம். இது அந்த முருகப்பெருமான 5 மாத குழந்தையாக பாவித்து செங்கீரை பருவத்திற்குரிய பாடலாக இவர் பாடியிருக்கார். குழந்தை அணிந்துள்ள அலங்கார அணிகலன்கள் ஆட முருகப்பெருமான் ஆடி வருவாய் என பாடுகிறார். சிவந்த பொன்னாலாகிய சிறிய கிண்கிணியோடு சிலம்புகள் காலில் ஆடவும். இடையில் கட்டிய அரைஞான் கயிற்றுடன் உடைமணியுடன் ஒளி வீசும் அரைவடங்களும் ஆடுகின்றன. முருகனின் வயிறு சரிந்து பசும்பொன் போல ஒளி வீச ஆடுகின்றது. நெற்றியில் கட்டிய பட்டமோடு பொட்டும் வட்ட வடிவமான சுட்டியும் பதிந்து ஆடுகின்றன. கம்பிகளின் தொங்கும் குண்டலமும் குழையுடன் கூடிய காதும் அசைந்து ஆட கட்டப்பட்ட சுடியும் உச்சியும் அதிலுள்ள முத்துக்களும் அசைந்து ஆடுகின்றன. அழகான பவழம் போன்ற முருகப்பெருமானே திருமேனி ஆடிட நீ செங்கீரை ஆடிடுவாயாக. முதன்மையாக வைத்தியநாதபுரியிலே வீற்றிருக்கும் குகனே நீ செங்கீரை ஆடி அருள்வாயாக என முருகனை குழந்தையாக கற்பனை செய்து பாடுகிறார். சரியா? இப்போ பாடல் பொருள் உங்களுக்கு புரியும். பண்டி அப்படின்னா என்னது? வயிறு. பண்டினா என்ன? வயிறு. கிண்கிணி அப்படின்னா காலில் அணியக்கூடிய ஒரு காலணி. அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற. அசும்பியனா என்ன? ஒளி வீசுகிற. முச்சி அப்படின்னா தலையில் போடக்கூடிய உச்சி கொண்டை. குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, முடி வளர்ந்ததுக்கப்புறம் தலையில் சின்னதாக உச்சி கொண்டை போடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து முச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அரைஞான் அப்படின்னா அரைஞான் கயிறு. அரைமணி அப்படின்னா இடுப்பில் அணியும் ஒரு வகை அணிகலன்தான் அரைமணி. சரியா? அம்பவழம் அப்படின்னா அம்பவளம் இங்கே படித்தோம் இல்லையா, அப்போ அம்பவழம் அப்படின்னா அழகிய பவளம். ஆதி அப்படின்னா முதன்மை. சரியா? இப்போ இதில் வந்து சொல்லும் பொருள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பண்டி அப்படின்னா வயிறு,
அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற, முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டே அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா குண்டலமும் குழைக்காதும் அப்படின்னு வருது இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்திருக்கதால வெளிப்பட்டே வந்திருக்கதால அது என்னது எண்ணும்மை. அடுத்தது ஆடுக அப்படின்னா க வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஆடு க இயர் இது மூணுமே வந்தாலும் அது என்னது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தோம்னா பதிந்து அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இந்த பதி அப்படின்றத நம்ம பகுதியாக பிரிக்கணும். ஏன்னா பகுதி எப்போதுமே கட்டளையாக இருக்கணும் இல்லையா. அடுத்து இந்த இடத்துல பதித்தல் என்ற பொருள் தான் வரும். ஆனால் இந்த இத்து வர இடத்துல என்ன வந்திருக்கு இந்து வந்திருக்கு. அப்போ இத்து போட்டு ப்ராக்கெட்டில் நீங்கள் இந்து போடணும். இந்த தூ எப்படி பிரிப்போம்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். அப்போ பதி என்பது பகுதி, இத் என்பது சந்தி. இந்த இத்து தான் இந்தானது என்னது விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஊ வந்துச்சுனாலே அது வினையற்ற விகுதி. இப்போ செங்கீரை பருவம்னா என்ன அப்படின்னா இந்த செங்கீரை செடி இருக்கு இல்லையா, அந்த செடி காற்றில் ஆடுது, அசைந்து ஆடுது இல்லையா. அது மாதிரி குழந்தை என்ன பண்ணும், அதனுடைய 5, 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். இந்த பருவத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அணிகலன்கள் பார்த்தோம்னா சிலம்பு கிண்கிணினா பார்த்தோம் இல்லையா. அது என்னென்னா காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அப்போ சிலம்பு கிண்கிணி என்பது காலில் அணிவது, அரைஞான் அப்படின்றது இடையில் அணிவது, இடுப்பில் குழந்தைகளுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா அரைஞான் கயிறு, அது. சுட்டி என்பது நெற்றியில் அணிவது, நெற்றி சுட்டி அப்படின்வாங்களே இந்த வகுடுக்கு நேராக அணியக்கூடிய ஒரு அணிகலன். குண்டலம் குழை என்பது காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். சூழி அப்படின்றது தலையில் அணியக்கூடிய அணிகலன். சரியா. இதில் ஒரு சிறுவினா இருக்குது என்னென்னா வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக அப்படின்னா இந்த பாடலுடைய பொருளை நீங்கள் முழுசாக எழுதணும். அதே மாதிரி இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பாடல். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காணொலியை பார்க்கும்போதே இந்த பாடலை நீங்கள் மனப்பாடம் செய்து பிழை இல்லாமல் எழுதி பார்க்கணும். புரியுதா? அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.